மைனாரிட்டி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாக்கினால் நீங்கள் எப்படி சிஏஏக்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் திரள் போராட்டத்தை சந்தித்தீர்களோ அதை விட பன்மடங்கு போராட்டம் வெடிக்கும். தமிழகம் அல்ல, இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள். கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராடும் கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராடும் கைவிட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம், உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம் உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி, உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது, உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. நினைவிருக்கா, நினைவிருக்கா, சாயின் பாக்கு நினைவிருக்கா, அல்லும் பகலும் ஓங்கி ஒலித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா, ஒட்டுமொத்த இந்திய நாடும் உன்னை எதிர்த்து நின்றது நினைவிருக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருவதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிவார்கள். பல்வேறு அடக்குமுறைகளை பிஜேபி அரசாங்கம் செய்தாலும் அணு அளவிற்கு அச்சமில்லாமல் மக்களை எதிர்த்து மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் விளங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு மிக அவசரமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வகுப்பு திருத்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முடிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சட்டங்களை, இஸ்லாமியர்களை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் தனி மெஜாரிட்டியோடு கொண்டு வந்த தருணத்தில் முதலாக பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வகுப்பு திருத்த மசோதாவில் தான் முதலாக பிஜேபி அரசாங்கம் மண்ணை கவ்வி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அன்றைக்கு பிஜேபி அமைச்சர் அதை கொண்டு வருகின்றார். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் இது இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய செய்தி, இது இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்காக பிஜேபி திட்டமிட்டு செய்கிறது என ஒட்டுமொத்த கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக ஒன்றும் செய்ய முடியாத ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தது? ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்தார்கள். அந்த கூட்டுக்குழுவில் 20 மக்களவை உறுப்பினர்களும் 11 மாநில உறுப்பினர்களும் பங்கு பெறுவார்கள். இதில் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் என்ன செய்யும்? தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக சென்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கும் என்ற முடிவில் இந்த கூட்டுக்குழு ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டுக்குழு நியாய
வழங்கும். இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையில் இந்த கூட்டுக்குழு சரியான தீர்வை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு அல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இந்த வக்ஃப் போர்டு சொத்து பிரச்சனையில் ஒரு சரியான தீர்வை இந்த ஒன்றிய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற குழு சொல்லும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற குழு எப்படி செயல்பட்டது தெரியுமா? இந்த கூட்டுக்குழு எப்படி செயல்பட்டது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிஜேபி செய்திருக்கக்கூடிய 44 வகையான திருத்தங்களை மிக கடுமையாக கண்டித்து அதில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், நாங்கள் மக்களை திரட்டி நாங்கள் கருத்துக்களை கேட்டு வருகிறோம் என சொல்லி இன்றைக்கு ஆராஜா உட்பட பல்வேறு எதிர்க்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்கிறார்கள். மாநில தலைநகரங்களில் இருந்து முக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்து, அழைப்பு கொடுத்து அவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்கிறார்கள். இந்த சட்டத்தினால் என்னென்ன பாதிப்புகள் வருகிறது, என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்ற அந்த கருத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலேயே இந்த பிஜேபியின் அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்கின்றார்? உடனடியாக 48 மணி நேரத்தில் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று மிக கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றார். ஆராஜா உட்பட, அப்துல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இன்னும் பல கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். ஏங்க, நீங்க ஆகஸ்ட் மாதம் மசோதா கொண்டு வரப்படுகிறது, ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது, எல்லா மாநிலங்களிலும் சொத்துக்கள் இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்கிறது, அந்த மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும், இணையதளங்கள் மூலமாக கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது, அதில் 3 கோடிக்கு மேற்பட்ட எதிரான கருத்துக்கள் வந்திருக்கிறது, அப்ப இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, அவசரமாக இந்த குழுவை நீங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க துடிக்கிறீர்களே, என்ன காரணம் என அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். சபாநாயகரை பார்த்து அந்த மனுவை கொடுக்கிறார்கள். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல், இவர்கள் சொன்ன திருத்தங்களை பற்றி சிந்திக்காமல், மெஜாரிட்டி என்கின்ற அடிப்படையில் 16 நபர்கள், மொத்தம் இருக்கக்கூடிய 30 நபர்களில் 16 நபர்கள் ஆதரவாகவும் 14 நபர்கள் எதிராகவும் இந்த கூட்டுக்குழு அறிக்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு சட்ட நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிஜேபி அரசாங்கம் எடுத்து வருவது கவனிக்கத்தக்கது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. ஒரு கூட்டுக்குழு அமைக்கிற நீ, அந்த கூட்டுக்குழுவில் இருப்பவர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் சுதந்திரமாக கருத்துக்கள் சொல்வதற்கோ அல்லது அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கேற்ப அந்த திட்டங்களில் மாற்றுவதற்கோ இந்த கூட்டுக்குழு தயாராக இல்லை என்று சொன்னால், இந்த கூட்டுக்குழு கண் துடைப்பிற்காக அமைக்கப்பட்டது, இந்த கூட்டுக்குழு மெஜாரிட்டியாக இந்த சிந்தனை கொண்டவர்களால் அமைக்கப்பட்டது என சொல்லி மிக கடுமையாக அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததற்காக ஆராஜா உட்பட 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த சட்டத்தை, மசோதாவை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறார்கள். என்ன குறிக்கோள் தெரியுமா? இப்ப சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 1995 இருந்த திருத்தங்களும் 2003 செய்யப்பட்ட திருத்தங்களும் முற்றிலுமாக தடை செய்யப்படும். அந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் 1954 எந்த வகுப்பு திருத்தங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வரும் என 14 வகையான திருத்தங்களை செய்து நாடாளுமன்றத்தில் இதை சட்டமாக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த திருத்தங்கள் செய்கின்றார்களே, இதன் மூலம் என்ன விளைவு என்று சொன்னால், இந்த திருத்தங்களின் மூலம் மட்டும் சுமார் வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடிய 40 இருந்து
சொத்துக்களை அரசாங்கமே அபகரிக்க திட்டமிட்டு இருக்கிறது. இந்த பிஜேபி அரசாங்கம் இப்போது செய்யக்கூடிய இந்த சில திருத்தங்கள் மூலம் 50% சொத்துக்களை அபகரிக்க திட்டமிடுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் என்ன செய்திருக்கிறார்கள், எங்க கோர்ட்டில் ஒவ்வொரு சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த சொத்துக்களை எல்லாம் அரசுடைமை ஆக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் அத்தனை செயல்களையும் செய்துவிட்டது. அப்ப இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக சிறுபான்மையினர்களை முடக்கக்கூடிய, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய இந்த செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் ஒன்றை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கின்றோம், மைனாரிட்டி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கின்றோம், நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாக்கினால் நீங்கள் எப்படி சிஏஏக்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் திரள் போராட்டத்தை சந்தித்தீர்களோ அதை விட பன்மடங்கு போராட்டம் வெடிக்கும். தமிழகம் அல்ல, இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள். எத்தனை எத்தனை அநியாயங்க. போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எங்க வக்போர்டு என்ன பிரச்சனை, பிஜேபி இந்த திருத்தங்கள் செய்வதற்கு என்ன காரணம் என கேட்கிறார்கள். வக்போர்டு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, பல சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சொத்தை காப்பதற்கு நாங்கள் இந்த திருத்தத்தை செய்கிறோம் என்று சொல்லி பிஜேபி அரசாங்கம் சொல்கிறது. இந்த திருத்தத்தை செய்ய போகிறோம் என சொல்லக்கூடிய இந்த பிஜேபி எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தெரியுமா? இன்றைக்கு பிஜேபி 3வது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் அவர்களுக்கு இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இவர்கள் தான் மக்கள் நலன் நாடப் போகின்றோம், சிறுபான்மையினுடைய உரிமையை பாதுகாக்கப் போகின்றோம், அவர்களுக்காக நாங்கள் போராடப் போகின்றோம், அவருடைய சொத்துக்களை மீட்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இது மட்டுமா, இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கொண்ட அந்த ஊபியில் நிலவரம் என்ன தெரியுமா? மெஜாரிட்டியாக இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்துகிறது. அதுல ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சொத்தை மீட்கப் போகின்றோம், வக்பு சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்கப் போகின்றோம், இஸ்லாமியர்களோடு 2 இஸ்லாம் அல்லாதவர்களையும் அந்த வாரியத்தில் இணைத்து நாங்கள் கண்காணிக்க போகிறோம் என சொல்கின்றார்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் நாம் தான் சிந்திக்க வேண்டும். நடுநிலையான மக்களிடத்தில் இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை, பிஜேபி செய்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணியை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் அதை கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இந்த தீர்மானத்தின் விளைவாக என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், இது போன்ற தீர்மானத்தை பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், பிஜேபி ஆளாத பிற மாநிலங்களில் இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை உருவானது என்று சொன்னால், இந்த பிஜேபியின் ஒட்டுமொத்த இந்த கொள்கைக்கு, வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் முயற்சிக்கு மரணடியாக இருக்கும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அரசின் சதி செய்யும் ஒன்றிய அரசின் கயவத்தனத்தை கண்டிக்கின்றோம். கயவத்தனத்தை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து சீண்டும் பாஜக அரசை, தொடர்ந்து சீண்டும் பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 மைனாரிட்டி பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். யாரடா நீ யாரடா, யாரடா நீ யாரடா, எங்கள் முன்னோர் வாரிக் கொடுத்த, எங்கள் முன்னோர் வாரிக் கொடுத்த வக்பு சொத்தை நிர்வகிக்க, வக்பு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலேனி யாரடா, திருட்டு கும்பலேனி யாரடா. சட்ட திருத்தம் என்ற பெயரில், சட்ட திருத்தம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும், அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை, ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். மாட்டின் பெயரால் வன்முறைகள், மாட்டின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போதாமல், குடித்த ரத்தம் போதாமல் வக்பு சொத்தும் கேட்கிறதா, வக்பு சொத்தும் கேட்கிறதா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் ஒன்றிய பாஜக நிறைவேற்ற துடிக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தின் தலைநகரிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே மிகப்பெரிய கண்டன கோஷம் நிகழ்த்தப்பட்டு அந்த கோஷத்தின் மூலமாக ஆட்சியாளருடைய செவி பிளக்க செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் இந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய இந்த பாஜக எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் என்ற பகுதியில் ரெகுநாதர் கோயிலில் அறங்காவலராக அந்த சமுதாயத்தை சேர்ந்த நர்கீஸ் கான் என்ற ஒரு நபரை அறங்காவலராக நியமிக்கிறார்கள். அப்படி நியமிக்கக்கூடிய அந்த நபர் நர்கீஸ் கான் என்ற அந்த பெயர் இருப்பதனால் முஸ்லிம்களை இந்துக்களுடைய கோயில்களில் அறங்காவலராக நியமித்து விட்டார்கள் என்று இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழின துரோகிகளாக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த அயோக்கியர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய கோயில்களில் ஒரு முஸ்லிம் பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்து அறங்காவலராக நியமிக்கப்பட்டால் அதற்கு குரல் கொடுத்து கொந்தளிக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக முஸ்லிம்களுக்கு மாற்றமாக இந்துக்களை மாற்றுமத சமுதாயத்தை நாங்கள் நியமிப்போம் என்றால் அதற்கு சட்டம் போடக்கூடிய இந்த அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய துரோகிகள், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நர்கீஸ் கான் என்ற பெயர் எதனால வந்ததுன்னு சொன்னா,
அவருடைய தாயார் சிரமமான காலகட்டத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேர் நர்கிஸ் கான். அதனால் அந்த ஒரு நன்றிக்காக அவருடைய பெயரை அந்த பிள்ளைக்கு வைத்து அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்தான் அறங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய தந்தை பேர் தங்கராஜ். அவருடைய இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். மாற்றி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க கொடுக்கல. ஆனா இதற்கே இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் நீ யாரா? அதற்கு எதிராக சட்டம் போடுவே. அப்படி நீ சட்டம் போடுவதாக இருந்தால் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் பார்த்து விட்டு வந்தாச்சு. ஹாமானை பார்த்த சமுதாயம், ஃபிரௌனை பார்த்த சமுதாயம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம். அதே நேரத்தில் ஒன்றை நீ புரிந்து கொள், இந்த உலகம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் பார்த்தாச்சு. ஹிட்லருடைய நிலை என்னாச்சு? முசோலினுடைய நிலை என்னாச்சு? இடியமினுடைய நிலை என்னாச்சு? அதை விட மோசமான நிலையை இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நிச்சயம் சந்தித்த மண்ணை கவ்வும். அதற்கு ஏக இறைவனிடத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த சர்வாதிகார ஆட்சியை கவிழ்த்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஆட்சியை கொடிய அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடு என்று பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நியாயம் இது? என்ன நியாயம்? நீதிவான்களே, இது என்ன நியாயம்? வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் காவிகளை நுழைக்க துடிக்கிறதா? முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? பதில் சொல்லடா, பதில் சொல்லடா. எங்கள் கேள்விக்கு நீ பதில் சொல்லடா. கோவில் டிரஸ்டில் முஸ்லிம்களை உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால் ஏற்பாயா? ஏற்பாயா? அதை சரிதான் என்று ஏற்பாயா? ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வாழவிடு, வாழவிடு. இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடு. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, வாழவிடு, வாழவிடு. இந்தியாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடு. மாட்டின் பேரால் வன்முறைகள், மதத்தின் பேரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போடாமல் வக்ஃபு சொத்திலும் கை வைக்கிறானே. மாட்டின் பேரால் வன்முறைகள், மதத்தின் பேரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போடாமல் வக்ஃபு சொத்திலும் கை வைக்கிறானே. முத்தலாக்கில் மூக்கை நுழைத்து முஸ்லிம்களின் உரிமையை பறித்தாயே. எங்கள் நிலம் பாபர் மஸ்ஜித் அநியாயமாய் அக்கிரமமாய் அபகரித்தாயே, அபகரித்தாயே. முத்தலாக்கில் மூக்கை நுழைத்து முஸ்லிம்களின் உரிமையை பறித்தாயே. எங்கள் நிலம் பாபர் மஸ்ஜித் அநியாயமாய் அக்கிரமமாய் அபகரித்தாயே, அபகரித்தாயே. பாவிகளே, 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 பாவிகளே. இந்திய மண்ணின் மைந்தர்களை, இந்திய மண்ணின் மைந்தர்களை அவதியாக்க துடித்த பாவிகளே, சட்டம் என்ற பெயராலே முஸ்லிம்களை வஞ்சிக்கும் பாவிகளே, சட்டம் என்ற பெயராலே முஸ்லிம்களை
வஞ்சிக்கும் பாவிகளே, மாட்டுக்கரியின் பேராலே அப்பாவிகளை கொன்றாயே, ஜெய் ஸ்ரீராமின் பேராலே மனித உயிரை பறித்தாயே, ஜெய் ஸ்ரீராமின் பேராலே மனித உயிரை பறித்தாயே. ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்லு, ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்லு. உன் முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியும், உன் முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியும். உரிமைக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம்கள் வீட்டை இடித்தாயே, உரிமைக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம்கள் வீட்டை இடித்தாயே. எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம். அடுத்ததாக முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்க துடிக்கிறாயே. அராஜகம் இல்ல, அராஜகம் உலகத்தில் இல்ல, அராஜகம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்ஃப் சொத்துகளுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம், வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம், உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா. உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா. ஆசாதி, ஆசாதி நாம் உறக்க சொல்வோம், சரி பிறக்க சொல்வோம், நாம் ஓங்கி வரைப்போம். இது எங்கள் சொத்து, வக்ஃப் எங்கள் சொத்து. உன் திட்டம் முடிப்போம், உன் கொட்டம் மறிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால் வக்ஃபை இழக்க மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால் வக்ஃபை இழக்க மாட்டோம். உங்களை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரை கொடுப்போம். ஓ பாசிச படையே, நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடக்க மறுப்போம். நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடக்க மறுப்போம். உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம். நாங்கள் கலந்திட மாட்டோம், நாங்கள் கலங்கவும் மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும். இனி விருதினை முழக்கம், இனி நாடே கேட்கும். வக்ஃபை மீட்டும் வரைக்கும், வக்ஃபை மீட்டும் வரைக்கும், வக்ஃபை மீட்டும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். உங்கள் ஆணவ ஆட்சி, உங்கள் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும். எங்கள் போராட்டம் தொடரும். உங்கள் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரை போனாலும் கைவிட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம், உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. நினைவிருக்கா, 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 ஷாஹின் பாக் நினைவிருக்கா, அல்லும் மகளும் ஓங்கி ஒலித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா, ஒட்டுமொத்த
الله أكبر الله أكبر